தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 23:39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. சிலுவையில் பூத்த ஆவிக்குரிய இரண்டாவது மலர் ரட்சிப்பு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். முதல் வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து விடுதலையின் நாயகன், ரட்சிப்பின் நாயகன். நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், ரட்சிப்பின் வார்த்தையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சோல் வின்னர், ஆத்ம ஆதாயம் செய்கிறார். கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தரால் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கெதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பானவர். அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் கெட்டுப்போனதை ரட்சித்தார், இழந்து போனதை ரட்சித்தார், காணாமற் போனதை ரட்சித்தார். நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்புகிற அனைவருக்கும் மறுவாழ்வு உண்டு. இங்கு நாம் பார்க்கிறோம், அந்த கல்வனுக்கு ஒரு மறுவாழ்வு, புதிய வாழ்வு, நித்திய வாழ்வு. மனம் திரும்புங்கள், குணமாவீர்கள். மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புவீர்கள், வரங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமை, சிலுவையில் இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. அந்த கல்வனுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். கல்வன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து அங்கு அழகாக சொல்லுகிறார். உம்முடைய ராஜ்யத்தில் திரும்ப வரும்பொழுது, ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்த்து, அவர் ரத்தம் சிந்துகிறதை பார்க்கணும். ரத்தம் அவர் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கும். காரணம், ஆகிலும் போர்ச்சல் ஒருவன் ஈட்டினால் அவரை விழாவில் குத்தினால் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த காட்சியை பார்த்து மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். இரண்டாவது வருகை குறித்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் நாம சொல்லும் பொழுது, கர்த்தர் நமக்கு மறுவாழ்வையும், புதிய வாழ்வையும், நல்வாழ்வையும், நிலையான வாழ்வையும், நித்திய வாழ்வையும் கொடுக்கிறார். சிலுவை தலையெழுத்தை மாற்றுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.